வணக்கம் நேர்களே. இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி இயக்குனர் பாரதி ராஜா மற்றும் பாக்யராஜ். பாரதி ராஜா பற்றியும் முழுமையான அறிவேன், பாக்யராஜை பற்றியும் முழுமையாக அறிவேன். 2 பேருக்குள்ள நட்பு எப்படி, 2 பேருக்குள்ள அன்பு எப்படி, எல்லாமே எனக்கு தெரியும். பாக்யராஜை பொறுத்த வரைக்கும் பாரதி ராஜா பேர் கூட சொல்லாதவர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க. அது மாதிரி தன்னுடைய குருநாதர் அப்படின்னு அவர் ஏற்றுக்கிட்டார். அது ஒன்றும் மறுப்பதற்கில்லை. அவர் ஒரு திறமைசாலி. ஆனால் எல்லோரும் சொல்கிறது என்னென்னா, இன்றைக்கி அவர் இறந்தார், அவர் இறந்தோன்னே அவருடைய சீடர் அவரும் இறந்துட்டார்னு. அப்போ ஏதோ பாரதி ராஜா தப்பு பண்ணி தன்னுடைய சீடரையும் கூட்டிக் கொண்டு போன மாதிரி சொல்கிறாங்க. அது மிகப்பெரிய தவறு. அவர் யதார்த்தமாக மாரடைப்பில் சாகிறாரு. அவர் 4 வருஷமாக முடியாமல் இருந்து யதார்த்தமாக சாகிறாரு. 2 பேரும் ரொம்ப நெருக்கமானவர்கள்லாம் கிடையாது. ஏன்னா பாரதி ராஜாவினுடைய மிக நெருங்கிய தோழரும் பாக்யராஜ் தான், மிக மிக எதிரியும் பாக்யராஜ் தான். பாரதி ராஜா திரைப்பட உலகில் இருக்கும்போது அது எல்லாம் இன்றைக்கி இருக்க சினிமாக்காரெலாம் நடிப்பாங்க. பார்த்திபன்லாம் ரொம்ப நடிப்பார். அவங்க 2 பேரும் அப்படின்னு அதெல்லாம் எனக்கு தெரியும் அவருடைய நடிப்பு எப்படின்னு. ஏன்னா பாரதி ராஜா வீழ்ச்சி அடையணும்னே அடுத்தடுத்து படங்களை எடுத்து உன்னையை விட நான் பெரிய ஆளாக இருவேன் அப்படின்னு காமிக்க முயற்சி எடுத்தவர் தான் பாக்யராஜ். அது மாதிரி சுத்த தமிழன் பாரதி ராஜா, பாக்யராஜ் சுத்த தமிழர் இல்லை. அதெல்லாம் எங்களுக்கு அதனால தான் நாங்கள் பூரா அந்த தமிழர் படை பூராமே பாரதி ராஜா பின்னாடி இருந்துச்சு. இவர் அப்படி இல்லை. இவர் தானாக ஒரு கட்சி ஆரம்பித்தார். எம்ஜிஆரோட இவர் ரொம்ப நெருக்கமாக ஆனோன்னா, அலைகள் ஆனோன்னா உடனே இவர் போய் நான் தான்ங்கிற மாதிரி எம்ஜிஆர்கிட்ட நெருக்கமாகி கலை உலக வாரிசுனார். இவராக கலை உலக வாரிசு? எம்ஜிஆருக்கு வாரிசே கிடையாது. கலை உலகத்துக்கும் கிடையாது, அரசியலையும் கிடையாது, எதுலேயுமே கிடையாது. அது தனி மனிதன். அவர் ஒரு தனி பிறவி. அவருக்கு வேறு வாரிசுன்னு அவர் என்ன ஞாபகத்தில் சொன்னார்னு எம்ஜிஆர் செஞ்ச மிகப்பெரிய தவறு அது. ஏன்னா அந்த கலை உலக வாரிசு இல்லை வாரிசுன்னு சொன்னதுக்கு தகுதியாக பாக்யராஜ் நடந்துக்கவே இல்லை. கொஞ்ச நாள் அந்த கட்சியில் இருந்தார், தானாக ஒரு கட்சி ஆரம்பித்தார். அப்புறம் திமுகவுக்கே போனார். அதெல்லாம் மறந்துருப்பீங்களா? இவர் போன நேரம் திமுக தோற்றுச்சு. எல்லா மேடையிலையும் இவர் அதிமுக தாக்கி பேசினார். அப்புறம் கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தார். அப்புறம் மறுபடியும் எடப்பாடியார்கிட்ட கொஞ்சம் ஆதரவு மாதிரி பேசினார். அப்படி பேசினார். ஒரு நிலை இல்லாத மனிதர். அது மாதிரி கதையில் இவர் பெரிய ஜாம்பவானு இன்றைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அட பாவிகளா! பாரதி ராஜா ஒரு திரைக்கதை மன்னன். எல்லா படத்துக்கும் பாரதி ராஜா படத்துக்கு நான் சேலஞ்சு பண்ணுறேன். இன்றைக்கி வரைக்கும் கதை வசனம் வேணால் வேறு யாரும் இருக்கும். திரைக்கதைங்கிறத பாரதி ராஜா தான் செய்வார். அதனால தான் அவர் படம் பூரா அருமையாக ஓடிச்சு. ஆனால் எல்லோரும் நினைக்கிறது பாக்யராஜ் தான் திரைக்கதையில் மன்னர்னு. பாக்யராஜ் கதை வசனத்தில் வேணால் மன்னராக இருப்பார். அந்த கதை வசனத்தில் பாரதி ராஜா தலையிட மாட்டார். அவங்க எழுதுகிறத திருத்தம் சொல்லுவார். திரைக்கதையில் மன்னன் பாரதி ராஜா தான். அதனால தான் அவர் படம் தொடர்ந்து அத்தனை படம் கொடுக்க முடியுது. தொடர்ந்து 5 வெற்றி படங்கள் கொடுக்க முடியுது. அவர் எதற்காக பாக்யராஜை வெளியேற்றினார் உங்களுக்குலாம் தெரியுமா? பாக்யராஜனால தான் பாரதி ராஜான்னு ஒரு இமேஜை உருவாக்கிட்டார். அதை கண்டு தான் உடனே புதிய பரப்பில் பாவம்னு சொல்லி போட்டால், அடுத்து பாக்யராஜ் இல்லைன்னா பாரதி ராஜா இல்லைங்கிற மாதிரி உருவாக்குனதுனால தான் அவரை தூக்கி எறிஞ்சார். இவரும் உடனே நான் பெரிய ஆளாகிறேன்னு சொல்லிட்டு அதே ராஜ்கண்ணுக்கு இவருக்கும் சண்டையை மூட்டி விட்டு ராஜ்கண்ணு வச்சு கன்னி பருவத்தின் ஒரு படத்தில் பில்லனாக நடித்து அதுக்கு பாலகுருவை வச்சு டைரக்ஷன் பண்ணி அதே பாரதி ராஜாவும் ராஜ்கண்ணும் கடைசி வரைக்கும் சேர முடியாமல் செஞ்சது பாக்யராஜ். அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் ஆரம்ப காலத்துலேருந்து அவரோட தொடர்ந்து பயணித்தவன். எல்லார்ட்டையும் சொல்ல முடியாத கருத்துக்களும் என்கிட்ட சொல்லியிருப்பார். பாக்யராஜ் மாதிரி ஒரு பொய் பேசுகிறவன் யாருடா அப்படின்னு என்கிட்ட சொல்லுவார். ஒரே பொய்யா பேச வேண்டான்னு. பாரதி ராஜாட்டே எத்தனையோ பேர் இருந்தாங்க, பாக்யராஜ்டையும் எத்தனையோ பேர். நல்லா வளர்ந்த தான் சொல்ல முடியும். நானே நிறைய பேரை வளர்த்து விட்டுருக்கேன். ஆனால் நான் ராகவேந்திரன் தான் சொல்கிறேன். ஏன்னா ராகவேந்திரன் சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும், பேச்சாளர், தமிழ் பேச்சியங்கள். அது மாதிரி தான் பாரதி ராஜா உருவாக்குனதில் பாக்யராஜ் ஒரு அருமையான ஆள். அதனால் என்னுடைய சீடர்னு அவர் சொல்கிறாரு. அவர் குருநாத மேடைக்காக நடிச்சுக்கிறது 2 பேரும். உண்மையிலே அவர் அங்கே 2 பேரும் அப்படி இல்லை. அப்படி பேருக்கு ஏன்னா மீடியாவுக்காகவும் அந்த காலத்து பத்திரிகைகளாகவும் நடித்தவர். இவர் அப்புறம் ஓகேனுமையாக தான் விட்டார். ஏன்னா முந்தானை முடிச்சுங்கிற படம் எந்த படத்துக்கு போட்டியாக வந்துச்சு? மண் வாசனை படத்துக்கு போட்டியாக வந்துச்சு.
நிழல் படம் தோல்வி அடைஞ்சோன்னே பாக்கியராஜ் இல்லைன்னா பாரதிராஜா இல்லைன்னு சொன்னார். அடுத்த படத்தை நான் வெற்றி பண்ணி காமிக்கிறேன்டான்னு ஒரு சவால் விட்டு தான் அந்த படத்துக்கு பேர் எப்படி வச்சார்? பாரதி ராஜாவின் அலைகள் ஓய்வதில்லை. என்னை யார் ஓய்க்க முடியாத என்ன அலை எனக்கு ஓயாதுறான்னு சொல்லித்தான் மணிவண்ணனை கொண்டாந்து இறக்குனார். அதே மணிவண்ணனை வளர்த்து விட்டார். அந்த படத்தில் பாரதிராஜா பேர் வரும்போது என்ன டைட்டில் வரும் இன்றைக்கி பாருங்கள். கணக்கு பரீட்சை எழுதிப்புட்டோம் பாஸ் நிச்சயம், கஷ்டப்பட்டு எழுதிப்புட்டோம் மார்க்கு நிச்சயம் அப்படின்னு போட்டு தான் திரைக்கதை டைரக்ஷன் பாரதிராஜான்னு போடுவார். அந்தளவுக்கு நாங்கள் அப்படியே இன்னும் சொல்கிறேன், மண்வாசனின் போது நாங்கள் மைக்கில் சொன்னது இது முருங்கைக்காய் படம் இல்லை, முத்தான படம், சத்தான படம். மண்வாசனையும் முந்தானை முடிச்சு ஒன்று சேர்க்க முடியுமா? பெண்கள் தடை குனிஞ்சு பார்க்கக்கூடிய ஒரு படம் முந்தானை முடிச்சு. பெரிய பெண்களை கவர்ந்துட்டார். ஆபாசமாக எடுக்கக்கூடியவர், ஏப்படம் எடுக்கக்கூடியவர். ஆனால் பாரதிராஜா பாக்கியராஜ்னு சொல்லி அவரும் மைக்குக்காக நடிப்பார். என் தம்பி, என் வாரிசுன்னு. எதற்கு சொல்ல வரேன்னா, இந்த விழா பாரதிராஜாவுக்கு விழா எடுப்பேன்னு சொல்லிவிட்டு பாக்கியராஜுக்கும் விழா எடுத்து சேர்ந்து இது என்ன கருவேப்பிலையா, காய்கறி வேணால் இது போடுற மாதிரி கருவேப்பிலை போடுற மாதிரி அவரோட சேர்த்து இவர் அவருக்கு தனியான அவருக்கு நடத்திட்டு போங்க. எங்கள் ஆளுக்கு ஏன் நீங்கள் அவரோட ஒன்று சேர்த்து அவர் இவர் ஒன்றா? கண்டிப்பாக கிடையாது. வெறும் ப்ளக்ஸும் பேனரும் 2 பேரையும் இணைச்சி இவர் வர்றவர்களுக்கு ரொம்ப சிரமம் பேசணும். அது பார்த்தியும் பண்ண அநியாயம். இவரை வர்றபுறம் பாரதிராஜா பற்றி பேசுகிறதா, பாக்கியராஜை பற்றி பேசுகிறதான்னு அவ்வளோக்கா வக்கத்து போயிட்டார் பாரதிராஜா. அவர் கட்சியை ஆரம்பித்து ஒன்றுமுடாமல் போனவர். நாங்கள் மன்ற ஆரம்பித்தோம். எங்களுக்கு போட்டியாக அந்த நட்சத்திர கதை எம்ஜிஆருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கும்போது தமிழகத்திலேருந்து நாங்கள் ஒரு 100 வண்டியில் போயிருப்போம். போட்டிக்கே ஒரு 5000 பஸ்ஸில் கொண்டாந்து ஆள் இறக்குனார் பாக்கியராஜ் ரசிகர் மன்றம். எங்கே போச்சு? எங்கே உங்கள் ரசிகர்கள்லாம்? காணாமல் போயிட்டாங்க, போயிட்டாங்க, எல்லாம் பறந்து போயிட்டாங்க. அப்படியாப்பட்ட பாக்கியராஜன் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறார். அதனால தான் சுந்தரராஜன் கூட உங்களுக்கு பேட்டியெல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சேன். அவங்க நட்பை இது படுத்தி அடுத்து பார்த்தா உடனே அன்றைக்கி அவர் வீதிக்கு இறந்துட்டாருங்க பேரை அறிவிக்கிறார் முதல்ல. சரி, நன்றி. அது அப்புறம் மணிமண்டபம் கட்டம் அடுத்து கேட்பாங்க, எங்கே பாக்கியராஜுக்கு மணிமண்டபம் கட்டம் சாயஞ்சக்கா அவன் பார்த்துன்னு ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு இதே வேலை. பூர்ணிமாவை போய் ஏமாத்துறதும் சாந்தனை ஏமாத்துறதும் அது மாதிரி எவ்வளவோ இருக்குது. தன்னுடைய மகள்களையோ மனைவியோ அந்த திரைத்துறை பக்கம் வரவே விட மாட்டார். மகனத்தையும் கொண்டாந்தார், மகளை கொண்டாடுறவர். அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். என் மக ஒரு நிகழ்ச்சியில் டான்ஸ் ஆடின அவருக்கு முன்னாடி காரைக்குடியிலேயே அப்போ சொன்னார், மகேந்திரா இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. நம்ம பிள்ளைகள குடும்ப பிள்ளைகள் வாழ, அதற்காக நடிக்கிறவங்களாம் குடும்ப பிள்ளைகள்னு அர்த்தம் இல்லை. ஒரு மரியாதை நம்ம அப்படி இருந்தால் தானே. ஆனால் தன்னுடைய மகளையும் நடிக்க வச்சு மகனாலேயே வாழ்க்கையை சீக்கிரம் போய் சேர்ந்துட்டார். அவர் சீக்கிரம் போய் சேர்ந்ததுக்கு பாரதிராஜாவை கூட்டிக்கிட்டாருன்னு அதுக்கு ஒரு வீடியோ போடுறாங்க. என்ன உலகம்! அதனால் நான் சவால் விடுறேன், பாரதிராஜாவோட எது அவருக்கு மீறிய இயக்குனரும் கிடையாது. இனி அவருக்கு பின்னாடி அப்படி ஒரு இயக்குனர் வர முடியாது. ஏன்னா யாரை ஏற்று ஈழத்தமிழ் பிரபாகரனை போய் நேரடியாக சந்தித்தவர், உலகத்தமிழர்கள் பூரா கொண்டாடக்கூடியவர், உலகத்தமிழர்களுக்காக தைரியமாக போராட்டம் நடத்தினவர். அவர் மாதிரி கலைஞானத்துக்கு விழா எடுத்தார். எத்தனை இவர் போட்டின்னு வந்து அவர் செஞ்சால் இவர் செய்கிறது, அவரை பார்த்து செஞ்சு உடனே இவரும் சங்கத்தலைவர் ஆகிறது, இவர் அதை பண்ணுறது. கேட்டால் நாங்கள் 2 பேரும் ஒன்றா வந்து என்னால் என்னென்னு உங்களுக்கு போட்டியாகத்தான் அவர் மணிவண்ணனை கொண்டாந்தார். அடுத்து ரத்தினகுமாரை கொண்டாந்தார், பொன்மனனை கொண்டாந்தார். அது மாதிரி அவர் ஷூட்டிங்லாம் எனக்கு தெரிய பாக்கியராஜன் கூப்பிட்டாரான்னு தெரியல. ரங்கராஜ் தான் கூப்பிடுவார். மனோபாலாம்பார் நீங்கள் கூட அந்த காலத்து ஷூட்டிங்லாம் பார்த்துருந்தா தெரியும். அவங்களெல்லாம் எங்கேயோ போயிட்டாங்க. ரங்கராஜெல்லாம் எங்கேயோ இருக்கார். அது மாதிரி பாரதிராஜா வளர்த்த விட்ட எல்லாருமே பெரிய இயக்குனர் ஆகிட்டாங்க.